Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்கிற குருமா. இது சப்பாத்தி பரோட்டா ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 டொமேட்டோவும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் இதில் தேங்காவும் முந்திரியும் வச்சுருக்கேன். முந்திரி வந்து ஒரு 10 நம்பர் வரைக்கும் வச்சுருப்பேன். அது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் முந்திரி கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் 2 ஆனியன் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதும் சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். குருமாக்கு ஆனியன் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட்டிருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ஆனியன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ அதுலேயே நம்ம டொமேட்டோ இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பேஸ்ட்டு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமே கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். குருமாவில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இது போல் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டீம் பண்ணிவிட்டு கூட ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கணும். இது போல் க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிற பொட்டேட்டோ நல்லா வேகணும். அதுக்காக தான் 2-3 நிமிஷம் இருந்தாவே போதும், வெந்துடும். இப்போ அதிலே நான் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா சுடு தண்ணிக்குள்ளே மஞ்சள் உப்பும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை வந்து சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இந்த குருமாவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் என்னெல்லாம் மசாலா பவுடர் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். இதில் போட்ட சிக்கன் மசாலா பவுடர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணினதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பவுடர் எல்லாமே நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். மசாலா பவுடர் போட்டதுக்கப்புறமே 2-3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். இது வரைக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, ஸ்டீம்லேயே தான் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பவுடர்னுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறமே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ நிறைய தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் பத்தலைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையானதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 5-6 நிமிஷத்துக்கு குருமாவை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஃபைனலாக இதில் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையும் போட்டுட்டேன். குருமானுடைய டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக லாஸ்ட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். குருமாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம குருமாவை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆகிட்டுது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் திக்காகும். இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறமே இது போல் திக்காகிடும். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பரோட்டாக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றி குருமா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒன் டைம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.